ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பங்கு சந்தையில ஒரு வேல்யூ ஸ்டாக் இல்ல ஒரு நல்ல நிறுவனங்களை ஐடென்டிஃபை பண்றது ஒரு பெரிய சவால். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, நமக்கு நேரங்கள் இல்ல நேரம் கிடைச்சாலும் எப்படி அதை அனலைஸ் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பேங்கை எப்படி நாம அனலைஸ் பண்ண போறோம், எந்தெந்த கீ ஃபேக்டரை வச்சு இந்த பேங்க் நல்ல ஃபியூச்சர்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு எவாலுவேட் பண்ண போறோம். ஸோ பேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆர்பிஐ, இந்த ஆர்பிஐ கீழே தான் எல்லா பேங்க்ஸும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், ஸ்பெஷலைஸ்ட், கோஆபரேட்டிவ்ஸ். இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்னா கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். பிரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அந்த மாதிரி பெரிய வங்கிகள் இருக்குது. பப்ளிக் செக்டர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் அந்த மாதிரி வங்கிகள் இருக்குது. அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் விஜுவான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அந்த மாதிரி ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்திருக்குது. அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் அந்த மாதிரி பேங்க்ஸ் இருக்குது. பொதுவாகவே பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவனங்களை மாதிரி இல்லை. ஸோ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கோட பிஸ்னஸ் அமைப்பே ஒரு வித்தியாசமானது. அவங்களுக்கு எந்த ஒரு இன்வென்ட்ரியும் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ பேங்கிங்குடைய பிஸ்னஸ்னே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றாங்க. ஒரு அவங்களுடைய வங்கியில வைப்பு நிதி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே அந்த பணத்தை வட்டிக்கு விட்டு அவங்க அதாவது லெண்ட் பண்ணி அவங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ சர்வீஸ் மணி ஃபார் மணி, அவ்வளவுதான். மணியை கொடுத்து மணி தான். ஸோ இதுல வேற எதுவுமே கிடையாது. அது போக அவங்க ஃபர்தரா வேற சர்வீஸ் பண்ணியும் காசு வாங்கிக்கிறாங்க. இது என்ன மாதிரி சர்வீசஸ் கமிஷன்னா, இன்சூரன்ஸ் கொடுத்து அதுல ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ் பண்ணி அதுல ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க. கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் மொபைல் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணியும் அவங்க அதுல வர்ற கமிஷன் அண்ட் ஃபீஸ்லயும் இவங்க ரன் பண்றாங்க. ஸோ இதை நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் ஒரு சேஃபான ஸ்டாக்ஸ். ஏன்னா இந்த ஆர்பிஐ அப்படின்னு சொல்ற ரெகுலேஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரிக்டா இவங்களுக்கு பேங்க்ஸுக்கு அப்பப்ப மானிட்டர் பண்ணி ரூல்ஸ் ஆர் ஃபைன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எது பண்றாங்க அப்படின்னு இந்த ஆர்பிஐஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இந்த பேங்கிங் செக்டர் நல்ல ஒரு மல்டி க்ரோத் ரிட்டர்னா கொடுக்கும். இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் போல்டு 35 ரூபாயில இருந்து 250 ரூபாய் இந்த மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது. சரி, பேங்க் எந்த மாதிரி ரெவன்யூஸ் இருக்கும்? பேங்குக்கு சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூஸ். ஸோ பேங்குக்கு எப்படியெல்லாம் ரெவன்யூ கிடைக்கிறது? ஸோ கார்பரேட் ஹோல்சேல், அவங்க மொத்தமாக ஒரு கார்பரேட்டுக்கு லோன் கொடுத்து அந்த லோன் மூலமா இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இதோட டிக்கெட் சைஸ் பெருசா இருக்கும், அதாவது லார்ஜர் அமௌண்ட் கொடுப்பாங்க. இதன் மூலம் அவங்களுடைய ரெவன்யூ ஃபாஸ்டா பூஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. இவங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு அதிக அளவு பணம் கொடுத்துருப்பாங்க. இதனால இவங்க அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆச்சுன்னா இவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் ஹை. ஸோ இந்த கம்பெனி பாதிப்படையும். ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரீட்டைல். இந்த ரீட்டைல் பாத்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ், பர்சனல் ஃபைனான்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டூ வீலர் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி சிறிய லோனை கொடுப்பாங்க. ஆனால் அதிக எண்ணிக்கையில கொடுப்பாங்க. ஸோ இதுல டிஸ்ட்ரிபியூட்டட் ரிஸ்க். ஸோ யாராவது ஒருத்தங்க கெட்டலன்னா இது ஒரு லிமிடெட் ரிஸ்கா தான் இருக்கும். அதுக்கு மூலமாவும் இவங்களுக்கு ரெவன்யூ வருது. ட்ரெஷரி மூலமா ரெவன்யூ அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி ட்ரெஷரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸ் ஆர் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது போக எஸ்எல்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் அவங்க பண்ணுவாங்க, அதாவது கேஷ் அண்ட் கோல்டுலயும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ரெவன்யூ வரும். அண்ட் அதர் சம் சர்வீசஸும் பண்ணுவாங்க, அதாவது இன்சூரன்ஸ் அண்ட் புரோக்கரேஜ். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோ எடுத்தீங்கன்னா உங்களுடைய சப்சிடியரிஸ் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ்ல இருக்காங்க, ஏஎம்சில இருக்காங்க, லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் கனடாலயும் இருக்காங்க. ஸோ ஃபாரின் பேங்க்ஸ்ல ஸோ சப்சிடியரிஸ்லயும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ பேங்கோடைய ரெவன்யூ, ஸோ பேங்க் இப்படியெல்லாம் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்கு. இனி இவங்களுடைய ரெவன்யூ எப்படி இருக்கும்? ஸோ ரெண்டா பிரிக்கலாம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ த்ரூ ஃபீஸஸ் ஆர் கமிஷனிங். ஸோ அதான் சொன்னேன் ஆல்ரெடி. இவங்க பேங்க்ல இன்சூரன்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க, இல்ல பெனால்டி சேல்ஸ், இந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்.
அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடிங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. அதாவது பேங்க் வந்து லோன் கிரெடிட் கார்ட்ஸ் மூலமா வந்து ஏர்ன் பண்ணுது. அண்ட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன பே பண்ணுதுன்னா சேவிங்ஸ் அண்ட் எஃப்டி அக்கௌண்ட்ல இருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியது. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். ஸோ பாசிட்டிவா இருந்தாதான் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவா இருந்தா பேங்க் வளருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா பேங்க் வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஆர் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா செலவிட்டு இல்ல தவறான முறையில வழி நடத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதோடைய மார்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து எல்லா குவார்டர் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ல ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பாசிட்டிவ் சைனா இருக்கணும், எப்பவுமே ஹையரா இருக்கணும். ஸோ அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகமா இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு பாரோயிங் காஸ்ட் லெஸ்ஸா இருக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய லெண்டிங் ரேட் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ ஃபிட்ச் ரேட்டிங் ஆவரேஜ் என்ன சொல்றாங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஃபைனான்சியல் இயர் 24க்கு 3.45 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் வேரியஸ் ஃபேக்டரை பொறுத்து மாறும். ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஃபைனான்சியல் இயர் 24 பார்த்தீங்கன்னா 3.45 ஃபிட்ச் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்சியல் இயர் 23 பார்த்தீங்கன்னா 3.55 அண்ட் ஃபைனான்சியல் இயர் 17 முதல் 22 பார்த்தீங்கன்னா 3.1. ஸோ இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கோவிட் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு, அதனால எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்துச்சு. அதனால தான் அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இதுதான் பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இவங்களுடைய பல்வேறு முறையில இவங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங்ல மாடரேட் அண்ட் brokerage பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிஸ்க் பார்த்தீங்கன்னா லோ அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட் ஹை அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்ல ஹையாவே இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அண்ட் கஸ்டடி சர்வீஸ்ல லோ, ஃபிக்ஸ்ட் ரேட் பாண்ட்ஸ்ல வந்து லோ, ஸோ அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் லோ அண்ட் மீடியம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தான் ஒரு பேங்கை மெஷர் பண்ற ஒரு முக்கிய. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்கு பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து என்ன சொல்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஏர்னிங் அசெட்ஸ். இதுதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மேஜிக் ஃபார்முலா. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்பவுமே பாசிட்டிவ்ல இருந்தா அந்த கம்பெனி growthல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ. இந்த ரேஷியோ தான் ஒரு முக்கியமான மெஷர்மெண்ட். ஸோ இந்த ரேஷியோ பொறுத்து தான் பேங்க் வந்து அவங்களுடைய லெண்டிங் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளோ லெண்டிங் அவங்க கொடுக்கலாம். ஸோ பொதுவாகவே ரஃப்லி பார்த்தீங்கன்னா 4 முதல் 5 மடங்கு அவங்களுடைய ஈக்விட்டி கேபிட்டல் வந்து கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2 கோடி அப்படின்னா அவங்க 10 கோடி வரை அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கு விடலாம். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு பேட் லோன் வந்து ஒரு 50 லட்சம் ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்களுடைய கேபிட்டல் வந்து 1.4 crore தான். அதாவது அவங்க வந்து 7.5 crores வரதான் அவங்க வந்து லெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அவங்களுடைய லெண்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிச்சு. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து 9.4 crore 9.5 crore கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா அவங்க செல் ஆஃப் பண்ணணும், இந்த லோனை வந்து செல் ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்து புதுசா நியூ கேபிட்டல் ரைஸ் பண்ணணும். ஸோ அதாவது நியூ கேபிட்டல் எப்படி ரைஸ் பண்ணுவாங்கன்னா எய்தர் அவங்க வந்து டிபெஞ்சர்ஸ் சேல் பண்ணுவாங்க, இல்லை பாண்ட் சேல் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுடைய டெபாசிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டி இந்த டெபாசிட் ரேட்டை கூட்டுவாங்க. கார் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மினிமம் கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ வந்து 9% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Tier 1 கேபிட்டல் பிளஸ் Tier 2 கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட் அசெட்ஸ். ஸோ இதுக்கு வந்து சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ வந்து பெரும்பாலாவே பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் பேங்க்ஸ்ல வந்து ஒரு பஃபர் மெயின்டைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SBI, HDFC பேங்க், ICICI பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு பஃபர் மெயின்டைன். எதற்கு காரணம் என்னன்னா இவங்கெல்லாம் பேங்க்ஸ்ல ஒரு முக்கியமான நம்மளுடைய எக்கனாமியில ஒரு முக்கியமான பங்களிக்கிறாங்க. இந்த பேங்க்ல ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா எக்கனாமியே பயங்கர தலையில புரட்டி போட்டணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான வரையறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவரை நம்ம இதுல பேங்க்ஸோட 2 கேட்டகரி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கார் ரேஷியோ. இந்த ரெண்டு கேட்டகரியை வச்சு நம்ம பேங்க்ஸ் ஒரு நல்ல பேங்க்ஸை வந்து ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணலாம். மற்ற ரேஷியோஸை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.